இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அம்மாவுக்கு பொரிச்சு கொடுத்துட்டு, இது வந்து 2வது வாட்டி எனக்கு வந்து நான் பொரிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யணும்னு பார்த்தா சங்கரா மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டால் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ப்ராப்பராக அரிஞ்சு வச்சு வதக்கி குழம்பு வைப்போம். எங்கூர் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி குழம்பு வைக்கலாம். செட்டிநாடு மீன் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கரூர் அந்த மாதிரி பக்கம்லாம் வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க. உண்மையுமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊரில் என்னால் மறக்கவும் முடியல. எனக்கு உண்மையுமே எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து மீன் குழம்பு கொடுத்தா அப்படி தான் வைப்பாங்க. கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே அரைச்சி தான் வந்து அம்மியில் அரைச்சி தான் வந்து குழம்பு வைப்பாங்க. அந்த ஸ்டைலில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் மீன் குழம்பு கறி குழம்புன்னு நான் இல்லாமல் ஆடின்ட்டு வராரு. ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்க, வெங்காயம் தக்காளிலாம் குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் குழம்பு வதக்கிறதுக்கு முன்னே போகிறது தாளிக்கு பார்த்து. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாமா? நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்க, வெங்காயம் 2, தக்காளி, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு. ஆமாம், கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேன். சரிம்மா. சரி, இங்கே பாருங்க, சங்கரா மீன் வாங்கி ஆஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு. கிட்டமாக நம்ம 2 பேர் மட்டும் 1/2 கிலோ. ஏன்னா அதிகமாக இருந்தால் சாப்பிட பிடிக்க மாட்டேது. ஒரு மீன் குழம்புனா ஒரு வேளை 2 வேளை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்க முடியுமே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, வெந்தயம் சோம்பரம் எடுத்துக்கிறேன், கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சரிம்மா. எண்ணெய் சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். என்னம்மா பண்ணுறீங்க? நான் சொன்னேன் இல்லையா மசாலாலாம் அரைச்சிருந்தேன்னு. இங்கே பாருங்க, மசாலாலாம் போட்டு அரைச்சி ஸ்மெல் நல்லா வருது. மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சிருந்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் வாசனையாக இருக்குது. சரி சரிம்மா. அம்மா ஜெயஸ்ரீங்க பாரு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு பொண்ணு வதங்கல வதங்கிட்டேன். இந்த பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிறேன். ஜெயா, இது பாருங்க, சூப்பராக வந்து வதங்கிட்டு வரும். வாசனையாக இருக்குதா? இப்போ வந்து இது கூட 2 நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 தண்ணி சேர்த்துக்கலாம். சரிம்மா. நாங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் கரெக்டாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் இல்லாமலும் இருக்காது, காரம் அதிகமாகவும் இருக்காது. ஆமாம். இப்போ உங்களை வந்து ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி புளி காற்று சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையுள்ள தண்ணி வச்சுக்கலாம். சரிம்மா. சூப்பராக வந்து செஞ்சுட்டு எண்ணெய் பிஞ்சு வந்துட்டு நம்ம வந்து மீனை போட்டு எடுத்துக்கலாம். சரிம்மா. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை தானே? ஆமாம். ஏன்னா வந்து டப்புன்னு வந்து நல்லா பூ மாதிரி வந்து வெந்துடும். இது எனக்கு இந்த மீன் வந்து பிடிக்கும் ரொம்பவும். ஆனால் என்னென்னா மீன் வந்து டக்குன்னு வந்து குழம்புல கரைஞ்சிரும். கரையாது, ரொம்ப இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு கொதிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். அம்மா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு மீன் குழம்பு. நானும் வந்து சோறு போட்டேன் ரெடியா. இப்போ பார்த்தே நாக்கில் வந்து வச்சுடுது. சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குது குழம்புலாம். நல்லா சுட சுட சாதம், அது கூட வந்து நல்ல ஒரு கட்டியான ஒரு மீன் குழம்பு. சங்கரா மீன் குழம்பு வந்து குழம்பு நார்மலாக வச்சா கூட சூப்பராக இருக்கும். அதுவும் தனி டேஸ்ட் தான். சூப்பராக ஜாஸ்தி. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரிம்மா சரிம்மா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குல்ல. நான் வந்து சுட சுட சாப்பிட மாட்டேன் எதுவுமே. சுடுது. சூப்பராக இருக்குமா, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பாப்கார்ன் வந்து பொரிக்க போகிறேன். வீட்டில் இருந்த ஆயில் கொஞ்சம், அதுக்கப்புறம் லைட்டாக வாசனைக்காக நெய், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், உப்பு வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து திட்டமாக வந்து சோளத்தை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வேறு அது பொரிக்குமானே டவுட்டாக இருக்குது. நல்லா வந்து ஒரு எண்ணெய் எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா ஒரு கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கிளறியாச்சு. ஆனால் நான் இன்னும் ஒரு பாப்கார்ன் கூட வெடிக்கல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் வெடிக்குதானே. ஃப்ரெண்ட்ஸ், விசிலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன். பாப்கார்ன் ஒரே சவுண்ட் நல்லா கேட்குது. குக்கர்னாலே எனக்கு பயம்தான். ஆனால் இருந்தாலுமே இந்த சவுண்டு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டோம். ஆமாம். ஜெயஸ்ரீ வந்து ஆடு ஓட்டி மாவு இல்லையா, மதிய டைம் இருந்து எனக்கு வந்து பாப்கார்ன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மா இந்த ஏனத்தை உள்ளே வச்சுக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இப்படியே வச்சு பொரிச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இல்லவே இல்லை, எடுத்துட்டு தான் பொரிச்சு நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். உண்மையிலே எல்லாம் ஏன்னா அதை வச்சு பொரிச்சுன்னு தான் பார்த்தேன். நல்லா இருக்குது டேஸ்டி. கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும், அப்போ வந்து மஞ்சள் கலர் தான் தெரியும். வெள்ளையாகவே இருக்குது. நான் வந்து பெப்பர் தூள் போட்டேன் காரத்துக்கு. உப்புலாம் இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்குது. அது நல்லா சூப்பராக மரமாக இருக்குது. அதெல்லாம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு தான் அந்த பாப்கார்ன் போஸ்ட் தரான் பார்த்து அந்த ஒரு ஸ்டைலில் இருந்துருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட் ஐட்டம் போடும்போது மஞ்சள் பொடி போட்டு சொல்லிடுங்க, லைட்டாக போடுங்க. சரி, நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும், உங்களுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு போகிறேன். நீங்கள் மொத்தமாக எடுத்துங்க, நான் திருப்பி மசாலா போட்டு நான் பொரிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்தா வந்து பயத்தோடு வந்து செய்வோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இப்போ நான் அசால்ட்டு ஆறுமுகமாக மாறி செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்டி. டைம் ஆகிடுது ஆடு ஓட்டி போகிறதுக்கு, அதனால தான் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டேன். சரி தலை கூட செய்யலாம், இதுக்கப்புறம் தலைலாம் சீவிக்கணும், ஆடு ஓட்ட கிளம்பிடுவேன். சரிம்மா, நீங்கள் மொத்தமாகவே எடுத்துகிட்டு போங்க. சரி டேஸ்டி. நான் ஆட்டை விட்டுட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். பாருங்க என்னோட ஸ்நாக்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து மறக்காமல் அம்மா வச்ச மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாப்போம் வந்து வீட்டில் வாங்கி வந்து போகிறீங்க, நிறையாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும். சரிம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து போன சேனல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வேலை மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அம்மாவுக்கு பொரிச்சு கொடுத்துட்டு இது வந்து 2வது வாட்டி எனக்கு வந்து நான் பொரிச்சிருக்கேன். அதனால வந்து மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டுட்டேன். எனக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி பொரிச்சு பண்ணுறதுனால அம்மா வந்து சொன்னாங்க போன வாட்டியே மஞ்சத்தூள்லாம் வந்து போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி மஞ்சத்தூள் வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மாறி இருக்க பார்த்தாலே வந்து தெரியும் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறது.